வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோடம்பாக்கத்துலேருந்து பாண்டியன் பேசுகிறேன். இன்றைக்கி யூனிகார்ன் BS4 வண்டியோடைய ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு எப்படி மாட்டலான்ற ஒரு சின்ன வீடியோ போய் தான். இது லேட்டஸ்ட் டிஸ்க் பேடு. பார்க்கலாம். பேடு சுத்தமாக தேஞ்சு போச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலிபர் 2 போல்ட்டை கட்டிட்டு, அது காமனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஸ்கில் வந்து இது 8ஆம் நம்பர் அந்த காட்டர் பின் மாதிரி டைப் மாதிரி இது கட்டினீங்கன்னா டிஸ்க் பேடு தனியாக வெளில வந்துடும். பேடு பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக போயிடுச்சு. ஒரு பேடு சுத்தமாக போயிடுச்சு, கொஞ்சம் லைட்டாக இருக்குது, ஆனால் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ வாடி நம்மகிட்ட ரெஸ்ட் ஸ்ப்ரே இருந்தது. இப்போ ரெஸ்ட் ஸ்ப்ரே காலி ஆகிடுச்சு. சரி, நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் போடலாம். ஆயில் கேனில் ஆயில் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். புது வண்டினால சரி பிஸ்டனை கட்டி க்ளீன் பண்ணல. சரி, சுற்றி நம்ம ஆயிலோட போடலாம். ரஸ்ட் ஸ்ப்ரே இருந்தால் ரஸ்ட் ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். சரி, ஆயில் இருந்தாலும் நம்ம இப்போ ஆயிலே போட்டாச்சு. அது நம்ம அப்படியே க்ரிப்பேரில் ப்ரெஸ் பண்ணோன்னா உள்ளே போயிடும். அதை அழுத்தும் போது அதுவும் வந்துடும். நம்ம பழைய பேடை வச்சு அப்படியே ஒரே அழுத்த அழுத்திடலாம். பழைய பேடை வச்சு சேம் ஒரே மட்டமாக பார்த்துருப்பீங்க. உள்ள மட்டமாக போயிடுச்சு. உள்ள 2 பிஸ்டன் உள்ளே போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டன் மட்டமாக போயிடுச்சு. அப்படி அந்த பிஸ்டன் உள்ளே போகலன்னா ஒன்று இந்த ஏர்லாக் போல்ட்டை லூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே ஆயில் ஊற்றுற டிஸ்க் ஆயில் ஊற்றுற எம்சிக்கிட்ட மேலே இந்த ஸ்க்ரூ கட்டிட்டு அப்படி யார் எடுத்து விட்டாலும் அந்த பிஸ்டன் மேலே போயிடும். ஏன்னா யார் போகிறதுக்கோசரம் அதை ஃப்ரீ பண்ணி விட்டால் நமக்கு ஃப்ரீயாக பிஸ்டன் உள்ளே போயிடும். நம்ம அந்த கேலிபரில் வர அந்த கிளாம்ப் இருக்கும், அதில் எப்பவுமே நம்ம கழட்டி மாட்டுறப்போ நம்ம கிளாம்பில் கிரீஸ் அப்ளை பண்ணி போட்டால் நல்லது. டிஸ்க்கு கேலிபர் ஜாம் ஆனால் மட்டும்தான் நம்ம அந்த ஓரிங் கழட்டி நம்ம சர்வீஸ் பண்ணி போடணும். இதில் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை. அடுத்த வாட்டி கம்ப்ளைண்ட் வர்ற வண்டியில் நான் உங்களுக்கு அந்த பிஸ்டன் கழட்டி அந்த ஓரிங்லாம் மாற்றுற வீடியோ அடுத்த இதில் போடுறேன். மாட்டியாச்சு. அப்புறம் நம்ம அந்த காட்டர் பின் போல்ட்டை போட்டு நம்ம டிஸ்க் பேட் மாட்டி வச்சுப்போம்.
வீலை சுத்த அவ்வளோதான். அப்படியே மாட்டியாச்சு. அவ்வளோதான். ஒரு சின்ன பதிவு. இது கஸ்டமர் கேட்டிருந்தேன் ஒருத்தர், டிஸ்பிளே மாட்டுறது எனக்கு ஒரு சின்ன பதிவாக போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ ஒவ்வொரு வீடியோவை போட்டுருக்கேன்னா, சரி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சரி தமிழில் நீங்கள் அதுமாதிரி கொஞ்சம் போடுங்க, வீடியோ போடுங்க அப்படின்னாரு. சரி அதனால் அந்த வீடியோ பதிவு தான் அது. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். கோடம்பாக்கம் பாண்டியன்.